மாஷாஅல்லாஹ் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வந்து இந்த ரிசல்ட்ஸை சொல்லிடலாம். ஓவராலாக அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேருக்கு இது முதல் மேடையாக கூட இருக்கலாம், முதல் பேச்சாக கூட இருக்கலாம். இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று வேணும், ஒரு ஆரம்பம் வேணும். இன்றைக்குமே தயங்கிக்கிட்டு முன் வராத இருக்கக்கூடிய மாணவர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அடுத்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கட்டாயம் அதை பயன்படுத்திக்கோங்க. இட் இஸ் நாட் அபவுட் பெர்ஃபெக்ஷன். பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்முடைய டார்கெட் இல்லை, கரெக்டுங்களா? ஆனால் நம்ம ஸ்கோர்ஸ் கொடுக்குறோன்னாலுமே நம்முடைய நோக்கம் இன்றைக்கி நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்னென்னா எல்லாத்துக்குமான அடுத்த கட்ட நகர்வுக்கான ஒரு ஆரம்ப புள்ளி இருக்கணும், கரெக்டுங்களா? எத்தனை நாள் நம்ம வந்து பின்தங்கிட்டே இருக்க போகிறோம்? எனக்கு தெரியாது, எனக்கு வராது, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்தங்கிட்டே இருக்கிறதுல வந்து அர்த்தம் இல்லை. அதனால் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கட்டாயம் பயன்படுத்தணும். அந்த வாலண்டியரிங் ஆட்டிடியூடு இருக்கிறவங்க தான் நல்ல ஒரு லீடர்ஸாக இருக்க முடியும். ஸோ உங்களுக்குள்ளே ஒரு லீடர்ஷிப் ஆட்டிடியூடு வரணும் அப்படின்னா உங்களுக்குள்ள வாலண்டியரிங் ஆட்டிடியூடு இருக்கணும். நான் முன் வரேன், தெரியுது தெரியலங்கிறது ஒரு பக்கம், தகுதியை வளர்த்துக்கணும் தான், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஒரு இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்தணும். அந்த வகையில் சில மாணவர்கள் வந்து இன்றைக்கி முதல் ஸ்பீச்சுங்கிற மாதிரி நமக்கு நல்லாவே தெரியுது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவங்களுடைய முயற்சிகளுக்கு நிறைய கூலியை தரணும். உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு நல்ல அந்த துறைகளில் துறை தேர்ச்சி தரணும் துஆ செய்கிறோம். முதலாவது ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். நவ் அபவுட் த ரிசல்ட்ஸ், சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ் ஓவராலாக பார்க்கும்போது டீம் ஏ நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. 2 ஸ்பீக்கர்ஸுமே மாஷா அல்லாஹ். டோட்டலாக உங்களுடைய டீம் ஸ்கோர் 46 அவுட் ஆஃப் 50, சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். 2வது இடத்துல இருக்கிற டீம் வந்து டீம் டி. மாஷா அல்லாஹ் ஓவரால் ஸ்கோர் 45. ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் தான் உங்களுக்கும் செகண்ட் பிளேஸுக்குமான டிஃப்ரென்ஸ். மாஷா அல்லாஹ். மற்றபடி மற்ற எல்லா டீமுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா அகெயின் டீம் ஏல பிரதர் உஸ்மான் மாஷா அல்லாஹ் 25 அவுட் ஆஃப் 25 எடுத்திருக்கீங்க, மாஷா அல்லாஹ். அதே மாதிரி ஓவரால் பர்ஃபார்மன்ஸில் செகண்ட் பிளேஸில் டீம் பியை சார்ந்த இர்ஷாத் மாஷா அல்லாஹ் 23.5, சரிங்களா? மற்ற யாரோடைய ஸ்கோரும் நம்ம வந்து சொல்லலை. இது அவங்கள ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த ஸ்கோர்ஸையும் வெளிப்படை சொல்கிறோம். மற்றபடி ஓவரால் டீம் ஸ்கோரில் டீம் ஏ ஃபஸ்ட்டு லெவல்லையும் டீம் டி 2வது பிளேஸ்லையும் இருக்கீங்க. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இப்போ எல்லோரும் ஒது பண்ணிவிட்டு இன்ஷா அல்லாஹ் இங்கே தொழுகை நடத்தப்படும், சரிங்களா? தொழுது முடிச்சுட்டு உடனடியாக நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் போய் உணவு ஏற்பாடுகள் இருக்குது, அதை முடிச்சுட்டு இவ்வளோ நேரம் இன்சிஸ்ட் பண்ண மாதிரி ஆன் டைமுக்கு நம்ம ரிட்டர்ன் வரணும்.